ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா, அப்பா 3 லட்சம் ரூபா பணத்தையும் எடுத்தாச்சு, பணத்தை திருடுனது வேற ஆளுன்னு சொல்லி அவங்க மேல பழியும் போட்டாச்சு, நிம்மதியா இருக்கு, இப்பதான் டென்ஷன் குறைஞ்சிருக்கு. எப்படி பரவாயில்ல ரோஹிணி, நீயும் இப்ப ரொம்ப தெளிவாயிட்ட போய் சொல்றதுல அப்படின்னு ரோஹிணி தன்னைத்தானா பாராட்டிக்கிறாங்க. மீனாவும் முத்துவும் வெளியில வரும்போது அந்த ராஜா ராணி 2 பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க. என்னங்க, போக இடம் இல்லைன்னு சொல்லி தான் இங்கே எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு குறைஞ்ச சம்பளத்துக்கு இங்கனே தங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ திருட்டு பள்ளி கட்டியிருக்காங்க, இப்போ நம்ம 3 லட்சம் ரூபாய் எங்கேருந்து கட்ட முடியும் அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கும்போது மீனா சொல்கிறாங்க, ஏங்க அவங்கள பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குங்க, ஆனால் இவங்க திருடலைன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. மீனாவும் முத்துவும் நேராக போய் ராஜா ராணிகிட்ட பேசுகிறாங்க. என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. சார், சத்தியமாக நாங்கள் திருடல சார், போலீஸ்கிட்ட போயிடுவோம், ஆனால் எங்களுக்குன்னு ஆறுதலாக பேசுகிறதுக்கோ இல்லை சப்போர்ட் பண்ணுறதுக்கோ யாருமே இல்லை, அதனால போலீஸ் எங்களை தான் சார் குற்றவாளின்னு சொல்லுவாங்க, அதனால தான் பயந்துட்டு போலீஸ்க்கு போக மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மீனா சொல்கிறாங்க, எல்லா போலீஸும் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் தைரியமாக போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த கடையில் வேலை பார்த்தேன், 3 லட்சம் ரூபா பணத்தை காணோன்னு சொல்லிட்டு எங்கள் மேலே திருட்டு பட்டம் கட்டி எங்களை வெளியில் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி நீங்களாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நாங்கள் நிற்கிறோம், எனக்கு தெரிஞ்ச இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவர் நியாயத்தின்படி தான் நடந்துக்குவார் அப்படின்னு மீனா சொன்ன உடனே அந்த ராஜா ராணி 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு மனோஜ் கிட்டையும் ரோஹிணி கிட்டையும் விசாரிக்க வராங்க. போலீஸ் விசாரிக்கும் போது இந்த பிரச்சனையை கேள்விப்படுற அண்ணாமலையும் அந்த ஷோரூம்ல தான் இருக்காரு. ஸ்டேஷன்ல இருந்து வந்தவங்க கரெக்டா விசாரிக்கிறாங்க. ஏமா, இந்த லாக்கரை திறக்கிறதுக்கு எப்படி திறப்பீங்க, எல்லாரும் திறக்கலாமா இல்லை நீங்கள் 2 பேர் மட்டும் தான் திறப்பீங்களா அப்படின்னு கேட்கும்போது மனோஜ் சொல்றான், சீக்ரெட் நம்பர் இருக்கு சார், எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லி மனோஜும் சொல்லிடுறான். சரி, இந்த சிசிடிவி கேமராவை ஆஃப் பண்றது ஆன் பண்றதெல்லாம் யார் செய்வா, என்ன ராஜா ராணி நீங்க செய்வீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சார் அவ்வளவு படிப்பறிவெல்லாம் இல்லை சார், எங்களுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாதுங்க சார், இப்போ ஒரு ஸ்கீம் இருக்கே அந்த ஐடியா கூட நாங்க தான் சார் கொடுத்தோம், அதன் மூலமா தான் அந்த 3 லட்சம் ரூபா பணமும் வந்துச்சு, பணத்தை நாங்களே எடுத்திருந்தா நாங்க ஏன் சார் இங்க இருக்க போறோம், எங்களுக்குன்னு இருக்கிறது 2 பை தான் சார், வேற எந்த பொருளும் இல்லை, இங்க யாரும் ரிலேட்டிவ் இல்லை சார் அப்படின்னு அந்த ராஜாவும் ராணியும் சொல்றாங்க. போலீஸ் மனோஜ் கிட்ட கேக்குறாங்க, 2 பேருக்கு தான் அந்த சீக்ரெட் நம்பர் தெரியும்னா நீங்க 2 பேர்ல ஒருத்தர் தான் பணத்தை திருடி இருக்கணும் அப்படின்னு சந்தேகப்படும் போது ரோஹிணி சொல்றாங்க, இல்லைங்க சார், இந்த பொண்ணு மனோஜ் லாக்கர் கிட்ட நிற்கும் போது காஃபி கொடுக்கறோன்னு வந்துச்சு, அப்படின்னா இந்த பொண்ணுக்கு கூட நம்பர் தெரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு ரோஹிணி அந்த ராணின்ற பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸும் இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, என்ன பண்றது, சரி கொஞ்ச நாள் டைம் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜா ராணிய நீங்க எங்கேயும் ஊரை விட்டு போக கூடாது, கூப்பிடும் போது வரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை ஷோரூம்ல இருந்து கிளம்பி போறாரு. ரோஹிணிக்கு தினேஷ் கால் பண்ணி ஒரு இடத்துக்கு வா, அந்த இடத்துல வந்து பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ரோஹிணி நேரா போறாங்க. தினேஷை பார்த்து, இந்தா இதோட கடைசி செட்டில்மெண்ட்டா வச்சுக்கோ, இதுக்கு மேல என்கிட்ட பணம் இல்லை, என்னை ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ற அப்படின்னு 2 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. என்ன ரோகிணி, நான் கேட்டது 10 லட்சம், நீ என்ன 2 லட்சம் தான் கொடுக்குற அப்படின்னு சொல்லி தினேஷும் கோவப்படுறான். இது கிடைச்சதே ரொம்ப பெருசுன்னு நினைச்சுக்கோ, இதுக்கு மேல போச்சுன்னா நானே உண்மையை சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு போயிடுவேன், என்ன நீ ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க. தினேஷ் தரான், அவ்வளோ தைரியம் இருந்தா நீ போய் சொல்ல வேண்டியது, இப்ப எதுக்கு பணம் கொண்டுட்டு வந்த. ரோஹிணியும் தினேஷும் பேசிக்கிட்டு நிக்கிறதையும் ரோஹிணி பேக்ல இருந்து பணம் எடுத்து தினேஷ் கிட்ட கொடுக்கறதையும் அண்ணாமலை பாக்குறாரு. அதை அப்படியே வீடியோவும் போன்ல எடுத்து வச்சுக்கிறாரு. ரோஹிணி ரொம்ப சந்தோஷமா தைரியமா வீட்டுக்கு வராங்க. கிறிஷோட பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, பணம் திருடனதும் அடுத்தவங்க மேல பழி போட்டாச்சு, அப்பா ரொம்ப நிம்மதியா இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி, இன்னமும் அந்த ராஜா ராணி மேலதான் சந்தேகமா இருக்கு, நீங்க வேற யார் மேலேயா சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க ரோஹிணிக்கு ஃபோன் பண்ணி. ரோஹிணி சொல்றாங்க, இல்லைங்க சார், அந்த ராஜா ராணி மட்டும்தான் திருடி இருப்பாங்க, அவங்க மேலதான் சந்தேகம் இருக்கு, நீங்க அவங்கள ஜெயிலில் போடுங்க சார் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப திமுறா பேசுறாங்க. அண்ணாமலை வீட்டில் இருக்க அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு. ரோஹிணி உடனே, அங்கிள் என்னாச்சு அங்கிள், எதுக்காக எல்லாரையும் கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முத்து மீனா வந்த உடனே, என்னாச்சுப்பா, எதுக்காக எல்லாரையும் அவசர அவசரமா வர சொன்னீங்க. முத்து, மனோஜோட ஷோரூம்ல 3 லட்சம் ரூபா காணாம போச்சுல, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற. பா, நான் நினைக்கிறதுக்கு என்னப்பா இருக்குது, இத இந்த ஓடுகாலி இவன் எடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா
பார்லர் அம்மா எடுத்துட்டு ராஜாராணி மேல பழிய போட்டிருக்கணும். இவ்வளவுதான்ப்பா நடந்திருக்கும். ஆனா அந்த ராஜாராணி திருடங்க இல்லப்பா, அது மட்டும் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியும் அப்படின்னு முத்து சொல்றாரு. உடனே ரோகிணி, முத்து என்ன இனிமே பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க? அது எப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்க அவங்க திருடலைன்னு? நீங்க பாத்தீங்களா அப்படின்னு ரோஹிணி கேட்கும்போது, நான் பார்த்தேம்மா, நான் பார்த்தேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏமா உன்கிட்ட ஏதாவது காசு இருக்குதா அப்படின்னு ரோஹிணி கிட்ட அண்ணாமலை கேக்குறாங்க. ரோஹிணி உடனே, அங்கிள் எவ்வளோ அங்கிள், ஒரு 1,00,000 ரூபா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அங்கிள் என்கிட்ட பணமே கிடையாது அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இல்லை இன்னைக்கு காலையில உன்கிட்ட பணம் இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அங்கிள் என்கிட்ட பணமே கிடையாது, நானே செலவுக்கு காசு வேணும்னு மனோஜ் கிட்ட தான் கேட்டுட்டு இருந்தேன். அப்படின்னா இதுக்கு பேர் என்னம்மா, நீ எதுக்குமா இந்த ஒரு ஆளுக்கு இவ்வளோ கட்டுக்கட்டா பணம் கொடுக்குற அப்படின்னு அண்ணாமலை தான் ஃபோனில் வச்சிருக்க வீடியோவை காமிச்சு கேட்குறாரு. ரோஹிணிக்கு அப்படியே தலையை கிருகிருன்னு சுத்துது. ஐயோ வசமா மாட்டிக்கிட்டமா, இவர் எப்ப பார்த்தாரு அப்படின்னு. என்னம்மா நினைக்கிற, இந்த ஆள் எப்ப பார்த்தாரு, நம்ம மாட்டிக்கிட்டோமோன்னு நினைக்கிறியோ? ஷோரூம்ல இருந்து நான் வெளியில போனப்ப நீ இந்த ஆள்கிட்ட பணம் கொடுக்கறத நான் பார்த்தேன், சந்தேகமா இருந்துச்சு. இப்பதான் ஷோரூம்ல பணம் காணாம போச்சுன்னு ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா உன்கிட்ட இவ்வளோ கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்கு, நீ கொண்டு போய் அதை அந்த ஆள்கிட்ட கொடுக்குற, அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு, டே மனோஜே, நீ யாருக்காவது பணம் கொடுக்க சொல்லி கொடுத்து அனுப்புனியா அப்படின்னு கேட்கும்போது, இல்லப்பா நான் யாருக்குமே பணம் கொடுக்க சொல்லி கொடுக்கலப்பா. ரோஹிணி யார் அந்த ஆளு, எதுக்காக அந்த ஆளுக்கு இவ்வளோ பணம் கொடுக்குற அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது, அப்படி கேள்டா மனோஜே அப்படின்னு அண்ணாமலையும் சொல்றாரு. ரோஹிணி இப்ப தெரிஞ்சிச்சா, அந்த ராஜா ராணி 2 பேரும் திருடன்கள்ல நீ தான் திருடின்னு அப்படின்னு அண்ணாமலையும் கேட்குறாரு. விஜயா உடனே, என்னங்க சொல்றீங்க, இவ பொய் தான் சொல்லிக்கிட்டு இருந்தா இப்போ திருடவும் ஆரம்பிச்சிட்டாளா, இன்னும் என்னென்ன வேலை தான் செஞ்சு வைக்கிறாளோ, ஐயோ இவளை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கதே பயமா இருக்கே அப்படின்னு விஜயா கத்துறாங்க. மனோஜ் வந்து, என்ன ரோஹிணி இதெல்லாம், அப்பாவே நேரடியா நீ யாருக்கோ பணம் கொடுத்ததை பார்த்தேன்னு சொல்லி இப்ப கேட்டுக்கிட்டு இருக்காரு, என்ன விஷயம் சொல்லு, அப்பா கேட்கறதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, டே அண்ணா உனக்கு விஷயம் தெரியலையா, பார்லர் அம்மா தான் லாக்கர்ல இருந்த 3 லட்சத்தை எடுத்துருச்சு. ஏதோ ஒரு பிரச்சனையில அந்த ஆள்கிட்ட இந்த அம்மா மாட்டிருக்கு. அவன் பணம் கொடுன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருப்பான். பணத்தை திருடிட்டு இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டு பழிய தூக்கி அந்த அப்பாவிக மேல போட்டுருச்சு. இதான்டா விஷயம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. மனோஜ் உடனே, நீ எதுக்காக அவனுக்கு பணம் கொடுத்த, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது முத்து சொல்றாங்க, டேய் இந்த இருறா நானே கூட்டிட்டு வரேன் அவனை. அப்பா உடனே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, பார்லர் அம்மா இந்த ஆளுக்கு பணம் கொடுக்குது, இந்த ஆள் யாருன்னு பாருடா, நான் இந்த ரோட்ல தான் இருக்கிறேன்னு சொல்லி அப்பவே நான் அவனை ஃபாலோ பண்ணி அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி தூக்கிட்டு வந்துட்டேன்ல அப்படின்னு தினேஷை கூட்டிட்டு வந்து முத்து நடு வீட்டில் நிக்க வைக்கிறாரு. தினேஷை பார்த்த உடனே ரோஹிணிக்கு அப்படியே அள்ளு விடுது. ஐயோ அதிர்ச்சி மேல அதிர்ச்சி, இப்ப என்ன பண்றது அப்படின்னு முழிக்கும்போது, பார்லர் அம்மா ஒன்னும் பயப்படாத, எல்லா உண்மையும் இவனே சொல்லிடுவான், இனிமே நீ இவனுக்காக பணம் கொடுக்க தேவை இருக்காது அப்படின்னு சொல்லும் போது விஜயா சொல்றாங்க, பணம் கொடுக்கணும்னு தேவை இருக்காது, இவ இந்த வீட்டுல இருக்கணும்னு தேவை இருக்காது அப்படின்னு. நான் மனோஜ் உன் வீட்டு பார்லரமா பண்றதெல்லாம் சரியா உனக்கு தெரிஞ்சுதான் நடக்குதா அப்படின்னு முத்து கேக்குறாங்க. என்ன ரோஹிணி உங்களுக்கே கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, மனசாட்சியே இல்ல, பொய் மேல பொய் சொல்றீங்க. போலீஸ்க்கு போன் பண்ணலான்னு சொல்லும் போது இத காரணமா வச்சுதான் நீங்க வேண்டான்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க தப்பிச்சுக்கிறதுக்காக யார் மேல வேணா பழி தூக்கிப்படுவீங்களா? சி நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு மீனா திட்டுறாங்க. ரோஹிணி வசமா அண்ணாமலை கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.